ஹாய் காய்ஸ். ஸோ இப்போது முகத்தை வந்து நான் கம்ப்ளீட்டாக கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்கு எப்போ என் ஃபேஸ் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேர் எனக்கு தெரியாது. அவங்க கூட பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, டொமேட்டோவும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹனியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாக்கா நம்ம டேன் வந்துட்டு ரிமூவ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என் ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ என் கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேன் ஆயிருக்கு. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேன் ஆயிருக்கு என் கை வந்துட்டு. ஸோ நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த ஏரியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கும் வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ லுக் அட் மை ஃபேஸ். ஸோ எப்படி தான் இருக்கு போகும் இந்த ஏரியா அப்படி ஓகேங்களா. அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கினேன் ஹனி. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ க்ளீன் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அது தண்ணியாக தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு நான் முகத்தில் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக வந்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹனி வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு கொடுக்காங்க. இப்போ டொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பொட்டேட்டோ தான் வந்துட்டு வாயில் வந்துச்சு, சாரி, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விட்டமின் சி வந்துட்டு இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு லைட்டாக வந்து பிரைட்டனிங் வந்துட்டு கொடுக்கும். இந்த ஏரியாவில் நான் என்ன போட்டாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சர் வந்து ஜாஸ்தி போடுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஏரியா இந்த கலரும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தனால வந்து தெரியுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வீடியோ வந்துட்டு நான் பண்ண போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் டோன் ஸ்கின் கலர் வந்து நம்ம எப்படி கொண்டு வர போகிறது. நிறைய சாட் ஜிபிடி அது இது நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு ப்ராடக்ட் வந்து என் கண்ணில் மாற்றிச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் கடைசி வரைக்குமே. அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது அந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அது இட் இஸ் சேலஞ்சிங். நான் ஒரு 7 days வந்து சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஹைப்பு வந்து கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த இடையில அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ டேக் இந்த ஏரியா. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரே வாட்டி நம்மளுக்கு அன்ஈவன் வந்துட்டு சாரி டேனு வந்துட்டு கொடுக்காது. ஈவனோ டேனோ எடுக்காது, கொடுக்காது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். லெட் மீ ட்ரை பார்க்கலாம். ஓகே, ஒரு 10 to 15 minutes நல்லா இது வந்துட்டு காயிட்டோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு. ஸோ காஞ்சிடுச்சு நல்லாவே. நான் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட்டு நான் தண்ணியில் மட்டும்தான் வெறும் தண்ணி கழட்டு வந்தேன். அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் முகம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பளிச் ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்குது. ஸோ என் முகத்தை விட எனக்கு டேனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தான் கையில் தான். ஸோ கையில்
தெரியல எனக்கு மேஜராக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இல்லை எனக்கு ஒன்றும் தெரில. பட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்குது. ஸோ இங்கே கம்பேர் பண்ணாக்கா இந்த ஏரியா வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. மேபி ஒரு வாரத்தில் 3 வாட்டி நம்ம ரெகுலராக வந்து போட்டு வந்தோம்னாக்கா மேபி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது முன்னூற்றுக்கும் இப்போத்துக்கும் அந்த லைட்டாக வந்து க்ளோயினஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகுது. நல்லா கொஞ்சம் சில்னஸ் வந்துட்டு இருக்குது. ஃபேஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சில்னஸாக இருக்குது, மாய்ஸ்சரைசராக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு வாரத்தில் 3 நாள் 2 நாள் வந்து ட்ரை பண்ணாதாக்கா ஸோ டிஃப்ரென்ஸ் நான் வந்து நம்ம இல்லை எதாவது ஃபங்க்ஷன் டக்குன்னு போனோம், முகம் ரொம்ப டல்லாக இருக்குது, தூங்கி எழுந்த முகம் மாதிரி இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ காய்ஸ், நம்ம வீடியோட எண்டை வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுனா நான் எதுனா வீடியோஸ் வந்து நீங்கள் பண்ணணும், எதுனா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணணும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட்னாக்கா ஸோ கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி ஸோ மெயினாக அந்த வீடியோக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.